எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இணைஞ்சுக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அரசியல் தொடர்ந்து விமர்சனம் ஆகிட்டே இருக்கு. ஆனா மற்றொரு புறம் தாவேகாவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. சென்னையிலாம் திமுக வாக்கு வங்கி ஓட்டை போட்டாங்க அப்படின்ட்டுலாம் டாக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேற்று சென்னையில நடந்த ஒரு என்டிடிவி கருத்தரங்கத்துல முதல்வர் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுறாரு, முதலமைச்சர் கனிமொழி கமலஹாசன் பேசுறாரு. ஆனால் விஜய் அந்த இவெண்ட் கலந்துக்கல. பல நிரூபித்த சீமான கேட்க சரிக்கா போது எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் புறமொழியாளர்களுக்கு இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா வம்சி? இருக்குங்கிற ஒத்துக்கிறீங்களா வம்சி? புறமொழியாளர்களுக்கு சீமான் மேல வன்மம் இருக்குங்கிற ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்டிடிவி 8% வாக்கெடுத்த ஒரு கட்சியை லிஸ்ட் ஆஃப் பார்ட்டியில வைக்கல வம்சி. நான் கோவப்படுறது ஒத்துக்கிறேன். சீமானை கூப்பிட்டு அந்த ஈவெண்ட்ல பேசியிருக்கணும். இதே சமயம் இதே சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். இதே இந்தியா டுடே நடத்திய ஒரு கருத்து கணிப்பு ஆட்டம், அவங்க தேர்தல் பிரச்சார நேரத்துல 2021 காலத்துல கமலஹாசன்ல கூப்பிட்டு பேசினாங்க. அப்ப சீமானை அவங்களும் அப்போ இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது சரி, அன்னைக்கு கருத்து கணிப்பு சொன்னவங்க சரி, அன்னைக்கு இந்தியா நிருபரும் சரி, நாம் தமிழர் கட்சியை தான் தமிழக மக்கள் தங்கள் அடுத்த ஒரு அரசியல் கட்சியா அவங்க வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு என் மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். கமலஹாசன் விஷயம் நான் கூட மறந்துட்டேன். வம்சி ஞாபகப்படுத்தி இது பண்ணது உங்களுடைய நடுநிலை. அந்த ராஜ்தீப் சேர்த்து அந்த கமலஹாசன் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி தான் அந்த மக்கள் பாக்குறாங்க. களத்துல மக்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் இது இப்போ கமிங் பேக் டு என்டிடிவி சமிட், விஜயை நேற்று அந்த நிருபர்கள் போய் சந்திச்சிருக்காங்க. ஆனா பேட்டி மாதிரி இருக்கல, ஒரு சும்மா கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னு தான் தனியார் வீடியோ போட்டிருக்காங்க. விஜய் பேட்டி எதுவும் நடக்கல. சோ இன்னும் விஜய் மீடியாவை தவிர்த்துட்டு மண்குதிரை விஜய், கமலஹாசன் சீமான் உயர்ந்தது மாதிரி விஜயால் சீமான் உயர்வார். குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஆர்கே குறிச்சு வச்சுக்கிடுங்க. ரங்கராஜ் பாண்டே குறிச்சு வச்சுக்கிடுங்க. சர்வே துக்ளக் இதயா குறிச்சு வச்சுக்கிடுங்க. சர்வே அவர் பேர் என்ன, ஸ்ரீராம் குறிச்சு வச்சுடுங்க. இல்ல யார் யார் சொல்லு, அத்தனை பேரும் குறிச்சு வச்சுக்க. கமலஹாசன் என்ன சீமான் தட்டி தூக்கி தாண்டின மாதிரி மண் குதிரை. இன்னும் இஷ்யூ பேஸ்டாட்டு சொல்றேன். நீயும் நானும் உட்காருவோம் ஒரு டிவில, என்ன இடத்துல களத்துல சீமான் விஜயோட பிளஸ் ஆவாரு நான் தெளிவா வளர்க்கிறேன். எந்த சர்வே பார்ட்டி கூட உட்கார்றா? துக்ளக் குதியா உட்காடுறீங்களா? ஜேவிசி ஸ்ரீராம் உட்காடுறீங்களா? களத்தை சொல்றேன், சும்மா ஏசி ரூம் அரசியல் அல்ல, களத்துல வந்தவன், களம் தெரிஞ்சவன். அதனாலதான் கமலஹாசன் களத்துல வீழ்த்தாரு, சீமான் களத்துல மிளிர்ந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்காரு. இதே இந்தியா டுடே கமலஹாசன் வச்சுதான் எடுத்தான், சீமான புறக்கணிச்சான். என்ன ஆச்சு? சரி, ஓகே. இப்ப தாவேக்கார அரசியல் தொடர்ந்து ஊடகத்தை புறக்கணிச்சு என்னமோ விஜய மறைச்சு அவங்க பண்ற அரசியல் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு? அதான் மனகுதிரை விஜய். ஆனா அதே சமயம் பொதுமக்கள் மத்தியில தாவேக்கா மீது பெரிய நம்பிக்கை இருக்கு, அபிமானம் இருக்கு. அது சிவகார்த்தியனுக்கு இருக்கு, அஜித்துக்கு இருக்கு. ஒரு அரசியல் அபிமானமும் அடுத்து யார் வர்றான்னு தாவேக்கா வந்தா என்ன மாற்றம் வேணும், அது ஓட்டா வராது. கமலஹாசனுக்கு அப்படிதான் இருந்து ஓட்டா வரல. டி நகர்லயும் மயிலாப்பூர்லயும் தான் ஓட்டா வந்தது. தேவர் மகன் மரவரா நடிச்சாரு. இது விக்கிரவாண்டியில புறமலை கல்லரா நடிச்சாரு. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. புறமலை கல்லராட்டே வாழ்ந்தாரு. எக்ஸ்ட்ராடினரிங்க. அவன் அந்த கலைஞனுக்கு அந்த திறமையெல்லாம் அப்பா சான்ஸே இல்லை. அதே மாதிரி இது தேவர் மகன்ல மரவரா தான் வந்தார். இன்னும் எனக்கும் அவருக்கு இந்த ஐஎன்ஏ விவாதம் போயிட்டு இருக்கு. நான் சொன்னதான் கரெக்ட், அவர் யாரோ சொன்னதை உள்நோக்கம் கிடையாது, அப்படியே படத்துல வசனமா வச்சுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. பட் அவருக்கு தேவர் மாநாட்டும் உருமாண்டி ஆட்டும் வந்தவருக்கு உசிலம்பட்டியில ஒரு விழுக்காடு கிடையாது, மேலூர்ல ஒரு விழுக்காடு கிடையாது, ஆண்டிப்பட்டியில ஒரு விழுக்காடு கிடையாது, இங்க முதுகுளத்தூர்ல ஒரு விழுக்காடு ஓட்டு கிடையாது. அதே அவருக்கு அருப்புக்கோட்டையில சாலியர்கள் புறமணி சோழர்களால 5 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அரசியல் அபிமானம் வேற, ஓட்டு வேற. விஜய்க்கு அதுதான் எலெக்ஷன் வரும்போது தெரியும். கமலஹாசனே அதை சுட்டி காட்டிட்டாரு விஜய்க்கு. விஜய்ங்கிற மண்குதிரையால சீமானுக்கு பெரிய கிரிப் வரும். களம் அதைத்தான் சொன்னோம். ஆர்கேட்ட வேணாலும் 1 to 1 உட்கார தயாரா இருக்கிறேன், யார்கிட்ட வேணாலும் உட்கார தயாரா இருக்கிறேன். நீ நடந்து போன, நீ நடக்குன்னு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் வச்சு சொல்றேன். நான் நடந்து போன உண்மையை வச்சு களத்தை வச்சு சொல்றேன். களம் வரும்போது கதிரவனம் கண்ட பனித்துளி போல சீமானோட அதிரடி அரசியல்ல, தெளிவான உறுதியான அரசியல்ல விஜய்ங்கிற அந்த பிம்ப அரசியல், ஊதி பறக்க விட்ட பலூன் சீமானுங்கிற உண்மை அரசியல்ங்கிற ஊசியை குத்தும் போது கமலஹாசன் எப்படி சீமாண்ட விழுந்தாரோ அதே மாதிரி விஜய் விடுவார். ஃபுல் கான்பிடென்ட்டோட நான் சொல்றேன். அதே சமயம் இப்போ விஜய்க்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு, அவர் பின்னாடி அந்த அவங்க கட்சி ஆரவாரமா இருக்கு. ஆனாலும் விஜய்
மக்களை சந்திக்கிறதும் சரி, இந்த ஊடகத்தை சந்திக்கிறது டிலே பண்ணது அவருக்கு நெகட்டிவா அமையுமா போக போக? அதாவது நமக்கு விஜய் தொடர்பா ஒரு ரிசல்ட் தான் வரும். அந்த ஒரு ரிசல்ட் வச்சு இன்டர்பிரட் தான் பண்ண முடியும். இப்ப சீமான் தொடர்பாட்டே நான் சொல்றேன். என்னோட கருத்து கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபங்கிறது என்னோட கருத்து. சீமானே என்ன சொல்றாரு, அண்ணே கமல் வரலன்னா நான் 8 விழுக்காடு வந்துருங்கிறார். இதை நம்ம எது கரெக்ட்? 1 விழுக்காடுல இருந்த சீமான் 4 விழுக்காடுக்கு போறது சீமான் கமல் கம்பாரிசன் தான் சீமானுக்கு ஜம்பிங் கொடுத்தது நான் சொல்றேன். சீமான் என்ன சொல்றாருன்னா, அண்ணே கமலை குறுக்க கொண்டு விட்டு என்ன பாழ்படுத்திட்டாங்கன்னே, அதை 8 விழுக்காடு வந்திருக்கோன்னு சொல்றாரு. எது உண்மைன்னு நம்ம இதுல கணிக்க முடியும் வம்சி? அந்த மாதிரிதான் உங்க கேள்விகளுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் யூகமான கேள்விதான். ஆனா சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காங்க. துக்ளக்குன்னு எழுதல. எடப்பாடி ஐயா குருமூர்த்திக்கு ஆனஸ்டி இதுல கொஸ்டின் ஆகுது. மற்றவெல்லாம் ஆனஸ்டி எனக்கு மேட்டர் கிடையாது. குருமூர்த்திக்கு ஆனஸ்டி இதுல கொஸ்டின் ஆகுது. 1.1 அவங்க இஷ்யூஸ்ல இருப்பாங்க. அவருக்கு ஆனஸ்டி முக்கியம் இல்ல. அவர் இஷ்யூல பெரியார் பத்தி பேசுறப்ப குருமூர்த்தி வர சீமான் பாருங்க பெரியார் பத்தி பேச அப்ப வர பெரியார் மேட்டர்ல குருமூர்த்தி பண்றது சீமானுக்கு பெரிய பிளஸ். குருமூர்த்தி இஸ் எ பவர்ஃபுல் பர்சன். மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். இந்த இடத்துக்குள்ள நடந்த விஷயத்துல சீமானுக்கு எடப்பாடி சீமான் பலகீனப்படுத்திட்டாரு. 26லயும் பலகீனப்படுத்துவாரு நான் சொல்றேன். நீ 26ல பலகீனப்படுத்துவார் எடப்பாடிங்கிறத பண்டை மறுக்கலாம், ஜேபிசி சிறா மறுக்கலாம், அது உங்க உரிமை. ஆனா பலகீனப்படுத்திருக்காருங்கிறத தினமலர் தினத்தந்தி மறுக்கிறது நியாயம் இல்லைல்ல. அதுதான் கமலஹாசன் சீமான் கம்பாரிசனுங்கிறது சீமான உயர்த்தி விட்டது. ஏன் பார்வை விஜய் சீமான் கம்பாரிசனும் மண்குதிரை விஜய்ங்கிறது மக்களுக்கு தெரிய வரும்போது சீமானுக்கு அதுவும் பூஸ்டர் கொடுக்கும்னு நான் சொல்றேன். இந்த இடத்துக்குள்ள சீமான் என்ன சொல்லுவாரு, அண்ணே விஜய் கொஞ்சம் ஓட்டை எடுத்துட்டான், அல்லது நான் விஜயோட அதிகம் வந்துட்டேன், இதை விட ரொம்ப அதிகம் வந்திருப்பேன்னு சொல்லுவார். அது எது ஃபேக்ட் எது கற்பனை சொல்ல முடியாது. நான் எப்படி என்னோட கேள்வின்னா, விஜய் நீ ஊடகத்தை சந்திக்கிறது மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏதோ பயப்படுறாரு உள்ள நான் எக்ஸ்போஸ் ஆயிடுவேன்னு. எக்ஸ்போஸ் தான் பயப்படுறாரு. அவரோட குழப்பங்களுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்லிட முடியாது. அதை ஃபேஸ் பண்ணிட மாட்டாரு. ஓகே. ஏன்னா இப்போ பெரும்பாலும் நான் சொல்றேன் திரும்பி போயிடுறது நல்லது விஜய்க்கு. ஏன்னா இப்போ நான் சகாதேவ மாதிரி சொல்றேன், 2024ல 39 போடுற நல்லதுன்னு சொன்னேன். விஜய் கேட்கல. புசியாந்திட்ட சொன்னேன், எல்லா ஊடகத்திலும் சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமியோட மதவெறி பிடிச்சவனால நீங்க அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்க மதவெறி முகம் வெளிப்படுது. இப்பவும் சொல்றேன், 2024ல கேண்டிடேட் போடாத தப்ப நீங்க சந்திக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்க. நல்லது இல்ல. திரும்பி போறது உங்களுக்கு நல்லது, அல்லது மிகப்பெரிய சிரமங்களுக்கு ஆளாக நேரிடுங்கிறதா உண்மை. சகாதேவ மாதிரி சொல்றேன். இல்ல இப்போ அவமானப்படவும் நேரிடும். ஆனா இப்ப வாக்கு வராது. வரக்கூடிய வாக்க நீங்க ராகுலுக்கு கொண்டு போவீங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. வாக்கு ஒண்ணு பெருசா வராது. வரக்கூடிய வாக்க ராகுல் காந்திட்ட கொண்டு கொடுப்பீங்க. இல்ல விஜய் ஒரு விஷயத்த பிரின்சிபல் இவ்வளவு நடந்த அப்புறமும் அவர் அதிமுக சேர போறது கிடையாது. அவரு கொள்கை எதிரிக்கையுடன் கூட்டணி கிடையாது. கொள்கை எதிர்க்கல. கொள்கை எதிரி என்ன சார் கொள்கை? RSS மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை ஒரு இத்தாலி பெண்மணிட்டு இருந்து காப்பாத்தி ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட செய்த வச்சும் உனக்கு கொள்கை எதிரியா? எவ்வளவு மரபெரியும் வன்மமும் உடம்புல ஊறி போய் கிடக்கு, எப்படி விடுவோம்? இப்போ சரி, ஓகே. இப்போ என்ன போன வாட்டி இந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுல கூட திமுகவை பத்தி எதுவுமே பெருசா பேசல. அவர் அதிமுகவை தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடி இப்போ விஜய் கரூர் ஏன் போறான்னு இப்போ பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவர் நிக்க போறேன். பட் ஆனா திமுக எதிர்ப்பு கொஞ்சம் டைலிட் ஆன மாதிரி தெரியுதா சார்? இவரெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதி, பச்சவந்தின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் கொண்டாடுறீங்க. பச்சவந்திங்கிறது வெளிப்படும் போது அது சீமானுக்கு ஸ்டெடியானவன், உறுதியானவன்னு சீமானுக்கு லாபமா வரும் சார். அவர் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருப்பாரு நினைக்கிறீங்களா? இது மேலும் பாஜக எதிர்க்கல, பட் அந்த சைடு கூட்டணி வைக்கல. திரும்பி போறது நல்லது. நான் இந்த ஜனநாயக மேட்டர்லாம் ஓகே, அது எனக்கு தெரியுது. நம்ம திரும்பி போறது நல்லது. சசிகலா ட்ரீட்மெண்ட் ரொம்ப மோசமா வரும். அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் வரும். நாம ரெஸ்ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புறோம். சில இடங்கள்ல ஆகஸ்ட் 15க்கு மேல சசிகலாவுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணலன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆகஸ்ட் 15 சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு ஒத்த ஓட்டு, ஒரு ஜாதி வரியன், ஒத்த ஓட்டு ஜாதி வரியன், மோடி பிரதமரா இருக்கா பிடிக்காம புளிங்கிட்டு இருக்கவன், தேசபக்தி தேவபக்தி உள்ள எத்தனை பிராமணர்களா மதிக்கிறேன், அவனை கொண்டாடுறேன். இந்த ஜாதி வரி பிராமணன்
ஒத்த ஓட்டு பிராமணன் வந்து என்ன சொன்னான், சசிகலா தான் தமிழக பாஜகன்னா. தமிழக பாஜகவே குறை சொன்னான். என்னாச்சு, அந்த பிராமணனுக்கு முகம் எங்க இருக்கு சார்? நான் பிராமண சமுதாயத்தை சொல்லல சார், மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய தேசபக்தி தேவபக்தி இருந்த பிராமண சமுதாயத்தை கும்பிடுறேன் சார். இந்த ஜாதி வரி இவனை தான் நான் முன்னே தான் நான் குறை சொல்றேன். வார்த்தைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி போகுது. ஏன்னா அந்த மாதிரி பட்டவங்களுக்கு அந்த மாதிரி பேசினாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நாம் ஆகஸ்ட் 15க்கு மேல இதே சுப்பிரமணிய சாமி விடுதலை ஆயிடுவாங்க, அவங்க தான் அதிமுகன்னு சொன்னாரு. ஒரு காலத்து எமர்ஜென்சி ஹீரோ, அது மதிக்கிறேன். அது என்னைக்கும் எமர்ஜென்சி ஹீரோவா அவரை நம்ம பார்த்தோம், அதை நான் மதிக்கிறேன். நாம என்ன சொன்னோம், ஆகஸ்ட் 15க்கு மேல சசிகலா அம்மையார் இருக்கிறா, இது நம்ம ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டோம். இப்ப விஜய்க்கு சொல்றோம், திரும்பி போகலன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு விஜய். விஜய் சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். ஏன்னா நீங்க வரும்போதே மோடி எதிர்த்து கூட வாங்க, மோடி எடுத்து 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். ராகுல் காந்தி சப்போர்ட்டுக்காக கேண்டிடேட் போடாம ஜானாரி கிசான்ங்கிற மதவரிய பேச்ச கேட்டு மாட்டிட்டு நிக்கிறீங்க. எப்படி உங்களை நம்ப முடியும்? 29ல என்ன ஓட்டு கிடைச்சாலும் அதை ராகுல் காந்தி கிட்ட கொண்டு கொடுப்பீங்க. அது எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம். இப்போ ராமதாஸ் விஜய் கூட்டணி பேச்சுகள் வருது, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருக்குமே அரசியல் களத்துல இருக்கிறதுக்கு அது நிர்பந்தம். அப்புறம் ராகுல் காந்தி, சரி ராகுல் காந்தி இல்ல, காங்கிரஸ் கட்சி இன்னும் விஜய் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கூட கனிமொழி வந்து ராகுல் காந்தி மீட் பண்ணி வச்சு ஆல்மோஸ்ட் அங்கே டீல் ஃபைனல் செய்யற மாதிரி டாக் வருது. ஸோ இந்த காங்கிரஸ் காரை வச்சு எவ்வளவு டிவிக்கு எவ்வளவு, அதுதான் மோடிக்கு பிரச்சனை சார். பட் காங்கிரஸ் வந்து மோடி பிரச்சனை வந்து திமுக சீட் வாங்கணும்னு பாக்குறாங்க. எங்க சீட் பார்கெனிங்க கூட்டி விட்டுட்டாருலாங்க விஜய். நடராஜன் ஒய்ஃப் சசிகலா அம்மையார் இன்னைக்கு சிஎம்ஆ இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க தான் சிஎம்ஆ இருப்பாங்க. காங்கிரஸுக்கு எங்களுக்கு 240 சீட் வந்தது, அவர் தன்னோட திறமையால யூபி பீகார்ல எல்லாம் இன்னும் குறைச்சிருப்பாருங்க நடராஜன். அப்ப நீங்க நோன் ஆன்டி மோடி போல்ஸ், நீங்க ஒரு விஜய் பொறுத்த அளவுல நோன் ஆன்டி மோடி போல்ஸ் பிளஸ் ப்ரோ ராகுல் போல்ஸ், அதான் பிரச்சனை. ஆன்டி மோடி கூட நீங்க பண்ணிட்டு போங்க. சாமானிய நாகராஜ் ஒரு ரைட் அப் பண்ணி எழுதியிருந்தாப்புல, சரியான டைம்ல ஆர்டி அண்ணன் பிஎம்ஓல சொல்லி மோடிக்குள்ள பெரிய ஆபத்தை காப்பாத்திட்டாரு. தமிழ்நாடோட பிஜேபி காரெல்லாம் அவன் நன்மையை பார்த்து தெரிஞ்சான், மோடிக்கு டேஞ்சரானவன் விஜய்ங்கிறத பிஎம்ஓல கரெக்டான டைம்ல கொண்டு சேர்த்துட்டாரு ஆர்டி அண்ணன் ஒரு இதை பண்ணாப்புல. நீங்க மோடி எதிர்த்து கூட சக்தி ஆகுங்க, நல்லதுதான். மோடி எதிர்க்க வேண்டியது இல்லை, அவர் அதை எதிர்க்கலாம், அதை அவர் ஏற்றுக்கிட்டு போயிருவார். ராகுலுக்கு ஆதரவா நின்று அரசியல் களம் ஆடும் போதுதான் மோடி கோவம் வருது. அவரோட ஐடியாலஜியில என்ன சார் பண்ண முடியும்? நான் வந்து காங்கிரஸ் மைண்டட் பர்சன் என்ன பண்ண முடியும்? அந்த அடியை தாங்கிட வேண்டியதுதான். அடி இன்னும் பலமா இருக்கும் சார். கூட நிக்கிறவனுக்கு அடி உண்டு சார். அடுத்தால ஜேபிஆர் குடும்பம் பேரை லைட்டா சொல்லி இருக்கிறேன். இது எவெல்லாம் நிக்கிறான் எப்படி இருக்கான்னு எல்லாம் பார்த்து அடி உண்டு சார். சரி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, காங்கிரஸ் விஜய் பின்னால் எந்த அளவுக்கு நிற்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க தினகரனை ஏமாத்தினாங்க, ஷர்மிளா ரெட்டியை ஏமாத்தினாங்க, விஜயும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு 29 பயன்படுத்துவாங்க. அதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனை. 29 கேரளாவில் ஒரு 5 சீட்டு, தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டு எதிர்பார்க்கிறோம் மோடிக்கு. ஸ்டாலின் ஏமாத்துவாங்களா? ஸ்டாலின் ஏமாத்த மாட்டார். ஸ்டாலின் ஏமாத்த, அவங்க ஸ்டாலின் ஏமாத்தி சீட் வாங்கிடுவாங்களா? ஸ்டாலின் ஏமாத்தி இல்ல, விஜய் ஆப்ஷன்னால ஸ்டாலின் பார்கெனிங் கூடுது. நீங்க ஸ்டாலின் 2 தடவை தோக்கடிச்சுட்டாப்ல, ஜெயலலிதா ஒரு தடவை தோக்கடிச்சுட்டாப்ல மோடி will never accept defeat. மோடி will never accept defeat. தமிழ்நாட்டுல ஜெயித்தாகணும் பார்லிமெண்ட்ல. அப்போ ஒரு 20 சீட்டாவது இங்க வரும் நாங்க கணக்கு போடுறோம். அதுக்கு நீ பல திட்டங்கள் பல இதுகள்ல ரவீந்திர துரைசாமி மோடிக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, பிஎம்ஓக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த இடத்துக்குள்ள விஜய்ங்கிற ஒரு போல்ஸ் ஆகும்போது கேரளாவுல நாங்க 5 சீட்டு எதிர்பார்க்கிறோம், குறைஞ்சபட்சம் 5 எம்பி சீட்டாவது 29 எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு அலைன்ஸ் அமைச்சு 20 சீட் எதிர்பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே கட்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பிராக்டிகலா தான் நான் பேசுறேன். அதுதான் எங்களுக்கு கோபம். தமிழிசை அம்மையார் அவங்க எம்எல்ஏ அதுக்கு பாக்குறாங்க. நயினார் அவர் ஒரு கூட்டணி ஆட்சி வரும், விஜய் வந்து அதுல அமைச்சர்லான்னு பாக்குறாரு, தப்பு இல்லை சகோதரர், அதை யோசிக்கிறாரு. பாண்டே போன்றவங்களாம் ஆன்டி ஸ்டாலின்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மோடி நன்மையில இருக்கும். அதனாலதான் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரிப்பது அது கொண்டு அடிக்கணும்னு சொன்னேன். குருமூர்த்திக்கு கருத்து அடிபட்டு ரவீந்திர துரைசாமி கருத்து மோடிட்டு ஜெயித்து. ஏன்னா மோடிக்கு தெரியுது ரவீந்திர துரைசாமி நமக்காக திங்க் பண்றான், குருமூர்த்தி ஆன்டி ஸ்டாலினா திங்க் பண்றாரு. சோ ஆன்டி ஸ்டாலின் ஜெயிக்குமா, ப்ரோ மோடி ஜெயிக்குமா? விஜய் விஷயத்திலும் ப்ரோ மோடி ஜெயித்திருக்கு. நான் ப்ரோ மோடி, விஜயால மோடிக்கு ஆபத்து இருக்கு, அதை மோடிட்டு நம்ம என்லைட்டன் பண்றோம் சார். பாரத் பதக்கு மோடியோட ஒரு லாயலிஸ்ட், ஒரு பிராமின், நோபல் சோல். என்ன எதிர்பார்க்கீங்க?
சவுத்து இங்க ஒன்றெல்லாம் ஜாதி இதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும் பிஎம்ஓக்கு குஜராத்திலிருந்து கேட்டோம். என்ன சொன்னேன் தெரியுமா? அண்ணனுக்கு தம்பிக்கு உதவி பண்ணதுக்கு கன்சிடரேஷன் தேவையில்லை சார். அந்த உணர்வுல நிக்கிறோம் நாங்க. மோடிக்காக கூட எங்க கருத்து தான் சார் ஜெயிக்கும். நீ உன் அரிப்பு சொரியதுக்கு மோடியை பயன்படுத்தல, அது நடக்காது சார் யாரா இருந்தாலும். சார் லாஸ்ட் கொஸ்டின், விஜய் இந்த 2027 தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டிட்டு வர மாட்டாரா? இல்ல பிரசாந்த் கிஷோர் மாதிரி கட்சியை மட்டும் திடீர் பிரசிடென்ட் வரா? சகோதரர் ஜோசப் விஜய் அரசியலை விட்டுட்டு சினிமா நடிக்கிறது அவருக்கு நல்லதுன்னு என் கருத்து. ரவீந்திர வாக்கு எந்த அளவுக்கு பலிதமாகுங்கிறது ஜோசப் விஜய் சகோதரருக்கே தெரியும். அவர் முடிவு பண்ணிட்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.